கமலஹாசனுக்கு புதியதா எம்பி பதவி கொடுக்க போறாங்க. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் மற்றும் அரசியல் களத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது கமலஹாசன் கட்சி தொடங்கின உடனே டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைக்கிறது, திமுகவுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது இவருடைய வார்த்தைகள் பயங்கரமா இருந்துச்சு. கமலஹாசனால இப்ப ஜெயிக்க முடியலனாலும் கூடிய சீக்கிரம் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மனசுலயும் இருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் கட்சியோட இணைஞ்ச இவரு ஒரு பெரிய தோல்வியை தழுவினாரு. அதுக்கப்புறம் திமுக கட்சியில சேர்ந்தாரு. இதுக்கப்புறம் தான் நடந்த ட்விஸ்ட் இந்த எம்பி பதவி. இவருக்கு எப்படி எம்பி பதவி கொடுக்க போறாங்க, ஆக்சுவலி வைகோ வேற இருக்காரு, ரெண்டு பேர்ல யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. சோ அதோட இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைகோ பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காக பல ஆண்டுகளாகவே போராடிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாகவே இந்த கட்சிக்காகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. வைகோ பாத்தீங்கன்னா அவரோட சட்டசபையிலே பாத்தீங்கன்னா அவரோட பேச்சு எப்படி இருக்கும்னு தெரியும். தமிழ் அழகா கர்ஜித்து பேசுவாரு. திமுக பொறுத்த வரைக்கும் கனிமொழியை தவிர வேற யாருமே இங்கிலீஷ் பேசுறதா பெருசா பார்க்கவே முடியல. அப்படி இருக்கிறப்ப தமிழ்ல பேசுறப்ப ஹிந்தி சட்டசபையில வேற யாருக்கு புரியும்? அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப கமலஹாசனை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உள்ளா வந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கமலஹாசன் கட்சியில சேரும் போதே ராஜ்யசபால எம்பி பதவி எங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லோக்சபா தேர்தலிலும் கமலஹாசனை நிக்க வைக்கல. இருந்தாலும் கமலஹாசன் திமுக கட்சிக்காக பெருசா போராடிட்டு இருந்தாரு. இதையும் தாண்டி திமுகக்காக பல்வேறு பிரச்சாரம் பண்ணாங்க. மக்கள் எல்லாம் எப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னா, பிக் பாஸ் தொடக்கத்துல ஆளுங்கட்சி அப்படி தாக்குனவரு இன்னைக்கு ஆளுங்கட்சியோட இருக்காரு, ஜஸ்ட் காசுக்காக தானா அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. இன்னும் ஒரு சில பேரு கட்சிக்கு வேற நிலை இல்ல, கட்சியோட கட்டமைப்பு சரியா இல்ல, அதனால ஒரு உறுதுணையா ஒரு கட்சி வேணும், இந்த கட்சியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்சம் கட்சிக்கு பேரை வாங்கிட்டு விலகி வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப வைகோக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு பெரிய சண்டையே போதுங்க. யாருக்கு இந்த எம்பி பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதனால திமுகவோட தலைமை அலுவலகமே பாத்தீங்கன்னா மொத்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்களாம். கமலஹாசன் அப்பத்துல இருந்தே பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருந்தாரு. ஆனா கமலஹாசனால 4% ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. எந்த இடத்துலயும் வெற்றி பெற முடியல. இதே வைகோக்கு வந்தா பல இடங்கள்ல திமுகவோட கூட்டணினாலதான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கட்டத்துல மதிமுக, கேப்டன் கட்சி போன்ற பல கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைஞ்சு ஒரு தேர்தலில் போட்டிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அவ்வளவு கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் ஒரு கட்சி கூட வெற்றி பெறல. இப்படி எல்லாம் இருக்கிறப்பதான் மதிமுக மறுபடியும் திமுக கூட வந்தாங்க. இப்ப மதிமுகவோட கட்சியிலே பாத்தீங்கன்னா பல்வேறு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த பக்கம் மாநிமாவோட கட்சி சூழலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டமைப்பு இல்லைன்னாலும் கூட கமலஹாசன் இருக்கிறனால அந்த கட்சிக்கு ஒரு பவுஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த எம்பி பதவி கமலஹாசன் கொடுத்தா கரெக்டா இருக்குமா, இல்ல வைகோ கொடுத்தா கரெக்டா இருக்குமா? அதுவும் சட்டசபையில நிறைய பேசிட்டே இருப்பாரு கமலஹாசன். சும்மானே ஆடியோ லான்ச்ல நிறைய பேசுறாரு. சட்டசபையில உட்கார வச்சா எவ்வளவு பேசுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இருந்தாலும் நல்லா மொழி தெரிஞ்சவர், நல்லா படிச்சவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. சோ கமலஹாசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிகரா உங்களுக்கு பிடிக்கும், ஆனா ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு எம்பி ஆகவும் அவர் ஆனா எந்த அளவுக்கு அவரு தன்னுடைய பெஸ்ட் கொடுப்பாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.